பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதிலளித்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்று வெண்குடை வேந்தர் வெட்கமின்றி ட்வீட் செய்திருக்கிறார். இந்த வழக்கில் ஞானசேகரனை காப்பாற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை என்னென்னவெல்லாம் செய்தது என்பதை பாதிக்கப்பட்ட அந்த மாணவியின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். அதற்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார்? இந்த எஃப்ஐஆர் போடாத, எஃப்ஐஆர் போனா உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்ட்டு அந்த வந்த ஆண் காவலர் அழுத்தமா எஃப்ஐஆர் போட விடாம தடுத்திருக்கிறார் அந்த பிள்ளைய. அது பிறகு நான் என்னுடைய உந்துதல் தான் அது எஃப்ஐஆர் ஆக்கப்பட்டது. நான் தைரியம் கொடுத்துருந்தேன். அது மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா இது வழக்கு விசாரணைக்கு தேவைப்படாதனால நீ மெடிக்கல் டெஸ்ட்டுக்கே போ அப்படின்ற மாதிரி லீகல் அட்வைசஸ் நான் கொடுத்துட்டேன். ஆண் காவலர்களை அனுப்பி எஃப்ஐஆர் போட வேண்டாம் என காவல்துறை மிரட்டியதாமே ஏன் ஸ்டாலின்? மருத்துவ பரிசோதனை கூட வேண்டாம் என்றார்களாமே. காவல்துறைக்கு ஞானசேகரன் போன்ற ஒரு ரவுடியை காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை எனில் காவல்துறை இப்படி செயல்பட்டது ஏன்? இந்த வழக்கில் அதிமுகவின் தொடர் போராட்டத்தால் சிறப்பு புலனாய்வு குழு என்கிற ஒன்றை உருவாக்கும் சூழல் உருவானது. அதையும் நீங்கள் செய்யவில்லை ஸ்டாலின். ஞானசேகரனை காப்பாற்ற முயன்ற உங்கள் அரசிடமிருந்து நீதியை காப்பாற்ற நீதிமன்றமே சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. அதனால்தான் இந்த வழக்கில் முதல் குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருக்கிறான். பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டிய காவல்துறையை கட்டுப்படுத்த கண்டிக்க திறனில்லாத முதல்வர் கூச்சமின்றி நீதிமன்ற தீர்ப்புக்கு காவல்துறை காரணமென பேசுவது வெட்கக்கேடு என்கிறார்கள் மக்கள். அட, மக்கள் தான் சொல்றாங்க, நாங்க செய்தியா சொல்றோம்.